வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபூரியர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். ஃபைண்ட் த ஃபூரியர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to x இந்த இன்டர்வல் -πலேருந்து +π. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டு ஃபூரியர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தா எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை லெட்டுன்னு போட்டு எழுதுங்க. let f of x equal to x. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி -xன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக -x போட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். அப்போது இந்த எக்ஸுக்கு என்ன ஆகிடும், -xன்னு வரும். அப்போது மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், f of xன்னு எழுதலாம். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், -f of x. அப்போது நான் f of xுக்கு பதிலாக -x அப்ளை பண்ணும்போது -f of xன்னு வந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக ஆடு ஃபங்க்ஷன் ப்ரூவ் ஆகிடும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x equal to xன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸுக்கு பதிலாக -xன்னு போட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் -f of xன்னு வருது. ஸோ ஒரு f of -x அப்ளை பண்ணும்போது -f of xன்னு வந்துச்சுன்னா அப்போ அவங்க கொடுத்த கொஷின் வந்து ஒரு ஆடு ஃபங்க்ஷன். இந்த லிமிட்டில் இந்த மாதிரி -π to π வந்தால் தான் இந்த மாதிரி ஸ்டெப்பு போடணும். ஓகேங்களா? இந்த பைன்னு ஒரு -πலேருந்து +πன்னு வரும்போது தான் நம்ம இந்த ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். அப்போ இது ஒரு ஆடு ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம a0 வேல்யூ an வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை, அது எப்பயுமே 0 ஆகிடும். ஸோ a0ன்னு சொல்ல a0 கூட சொல்ல, a0 = 0, an = 0 ஃபார் n greater than 0. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆகிடும். நம்மளுக்கு 0ன்னு வந்துச்சு, நம்ம ஸ்டெப் 1ல் சொல்லிடணும். அப்போ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்னா, வெறும் இந்த bn வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். a0 anலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா இது ஆடு ஃபங்க்ஷன். ஸோ f of x equal to, அதான் ஃபார்முலா, summation n is equal to 1 to infinity bn sin nx. இப்போ ஃபஸ்ட் இந்த bn மட்டும் கண்டுபிடிப்போம். bn அதுக்கு ஃபார்முலா 2/π 0 to π f of x sin nx dx. ஸோ 2/π integral 0 to π f of x கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு. ஸோ அந்த எக்ஸ் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ் sin nx dx. ஸோ இதில் எக்ஸ் இருக்குது, sin nxும் இருக்குது, இது ரெண்டுத்துலையும் எக்ஸ் இருக்குது. அப்போ இது u, இது v. அப்போது uv மெத்தடை பயன்படுத்தணும். இன்டகிரல் uv dx ஈக்குவல், அதுக்கு தான் ஃபார்முலா uv1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v4ன்னு இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு u வேல்யூ கண்டுபிடிச்சிடும். u என்ன இருக்கீங்க, எக்ஸ். அப்போ u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ u டேஷ்னால் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, u டபுள் டேஷ் இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போது எப்போ வந்து 0 வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் v இஸ் ஈக்குவல் டு, v என்ன இருக்குது, sin nx. ஸோ அந்த sin nx எடுத்து இங்கே எழுதிப்போம். ஒரு சைனை இன்டகிரேட் பண்ணுறது தான் v1, அதாவது v1னா v இன்டகிரேட் பண்ணால் v1. ஒரு சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், இங்கே nx வந்து nx எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது n, அந்த n எடுத்து டினாமினேட்டரில் எழுதணும், இதுதான் ரூல். நெக்ஸ்ட் v2 ஈக்குவல் டு, இந்த மைனஸ் எடுத்து அப்படியே எழுதிப்போம். ஒரு காசை இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் nx. இந்த எக்ஸுக்கு முன்னாடி n இருக்கு இல்லையா, அந்த எண்ணை டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே ஒரு எண் இருக்குது, இன்னொரு எண்ணை மல்டிப்ளை பண்ணால் n². ஓகேங்களா? அப்போது நம்ம வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூஸில் எடுத்தும்போது இதில் அப்ளை பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, uv1. அப்போ uவும் v1யும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். மைனஸ் போட்டு u டேஷ் v2யும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்புறம் u டபுள் டேஷ் பண்ணணும். u டபுள் டேஷ் தான் 0 ஆச்சு, இதுக்கப்புறம் இது மல்டிப்ளை பண்ணால் 0 தானே, பண்ண தேவையில்லை, இது மட்டும் எழுதுனா போதும். இந்த ஃபார்முலா எடுத்துமே அப்ளை பண்ணலாமா. 2/π, ஏன் 2/π எழுதியிருக்கேன், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இங்கே தானே விட்டுருக்கோம். ஸோ bn இஸ் ஈக்குவல் டு 2/π. இதுக்கு பதிலாக தான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அப்போது 2/π எழுதியாச்சு. ஸோ இது என்ன வேல்யூ, இது u, இது v1. நெக்ஸ்ட்டு இது வந்து u v2, u dash v2. u dash v2 என்ன இருக்குது பாருங்கள், 1 into minus sin nx/n² என்ன வரும், மைனஸ் சைன் nx/n² வரும். ஃபார்முலாவில் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு uv1 எடுத்து எழுதுங்க.
ஃபார்முலா மைனஸ் வரும். அப்புறம் u dash v2லையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். அந்த மைனஸ் தான் இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு நான் எழுதி விடுங்க காட்டுறேங்க. ஸோ ஃபார்முலா இங்கே மைனஸ் வரும், இவங்க இன்னொரு வேல்யூங்க வரும். ஸோ u v1 எழுதியாச்சு, மைனஸ் இது u dash v2 ஆன்சர். ஸோ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிருக்கும். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 புரிஞ்சுச்சுங்களா எப்படி வந்ததுன்னு? இப்போ நான் எரேஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ன்னு எழுதிடுறேன். ஓகே, இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பை போடணும் ஃபஸ்ட்டு. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பை போட்டுடலாம். அப்போது மைனஸ் பை காஸ் n பைனுடைய வேல்யூ மைனஸ் 1 பவர் n பை n ப்ளஸ் சைன் n பையோட வேல்யூ 0. இது ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. மைனஸ் இப்போ லோவர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ 0 போடணும். இப்போ இந்த எக்ஸுக்கு 0 போட்டால் 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், 0 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு 0 போட்டோன்னா சைன் n 0, சைன் 0ன்றது 0 தான், அப்போ இதுவும் ஃபுல்லாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பையும் கேன்சல். ஸோ 2 இன்ட்டு மைனஸ், அதான் மைனஸ் 2ன்னு வருமா? இது எப்படி எழுதிக்கலாம்னா 2ன்னு எழுதுங்க ஃபஸ்ட்டு. இந்த பையை கேன்சல் பண்ணுங்க. இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கும், அந்த மைனஸ் 1 எழுதுங்க. மைனஸ் 1 பவர் n எழுதுங்க பை n. ஏன்னா இதெல்லாம் 0, அதெல்லாம் விட்டுடுங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். 2 இந்த பை கேன்சலேஷன் இங்கே மைனஸ் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் 1 பவர் n பை n. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், மைனஸ் 1 இருக்குது, இங்கேயும் மைனஸ் 1 இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவர் ஆட் பண்ணலாமா? இதுக்கு பவரில் மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் 1 பவர் n + 1 பை n. இதுதான் உஷாராக நீங்கள் எழுதணும். bn வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுப்பா, அவ்வளோதான். எடுத்துகிட்டு போய் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸ்டெப் 3, f of x equal to summation n is equal to 1 to infinity bn sin nx. ஸோ இந்த bn ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம்? 2 இன்ட்டு மைனஸ் 1 பவர் n + 1 பை n. இந்த sin nx எடுத்து அப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 எடுத்து இப்படி ஃப்ரண்ட்டில் தூக்கி போட்டுருவோம், ஏன்னா அது கான்ஸ்டன்ட். ஸோ 2 summation n is equal to 1 to infinity minus 1 power n plus 1 by n sin nx. So problem over. இப்போ screenshot time. So first Fourier series expansion கேட்டு இந்த இன்டர்வல் மைனஸ் பை டு பைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இது ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். ஆடா இருந்துச்சுன்னா நம்ம a0 an வேல்யூ 0ன்னு எடுத்துக்கணும். வெறும் bn வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸ்டெப் 2 அதனுடைய கண்டினியூவேஷன் லாஸ்ட்டில் ஃபார்முலா எதுவுமே அப்ளை பண்ணிட்டா ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.